இந்த சம் வந்து கன்வெர்ட் டெசிமல் நம்பர் 70 இன்ட்டு பைனரி ஈக்குவலண்ட். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பைனரியாக கண்டுபிடி, பைனரி வந்து ஃபைன் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெசிமல் நம்பரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம், சம் வந்து டெசிமல் வந்து ஃபைன் பண்ணோம். இப்போ டெசிமல் வந்து ஃபைன் பண்ணோன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து டெசிமலே கொடுத்துருக்காங்க, பைனரியாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிற பாருங்க. இங்கே டெசிமல் எந்த வேல்யூயாச்சும் கொடுக்கட்டும், டெசிமல்னு கொடுத்துட்டு பைனரி ஆச்சு, ஆக்டல் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ணி சொன்னால் இது வந்து ஒரு மெத்தட் டிவைடட் பை இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டீஜர் பார்ட்டு, இது ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. இன்டீஜர் பார்ட்டு வந்து டிவைடட் பண்ணும், ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து இன்டூ பண்ணும். ஓகேவா? இங்கே டெசிமல் நம்பரே கொடுத்துட்டு எது வேணாலும் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஞாபகம் வரணும். ஓகேவா? சப்போஸ் டெசிமல் வந்து ஃபைன் பண்ணுன்னு சொன்னால் அந்த மெத்தடு. இங்கே வந்து டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு பைனரி ஆச்சு, ஆக்டால் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்னால் இந்த மாதிரி டிவைடட் பை மெத்தட் அண்டு இந்த ஃப்ராக்ஷனல் இன்ட்டு மெத்தட் இது நான் சொல்லி தர பாருங்கள். ஸோ இங்கே வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 17 டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எது மாதிரி கன்வெர்ட் பண்ணோம், பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாயிண்ட் கொடுக்கல, அதனால இன்டீஜர் பார்ட் டிவைடட் பை பண்ணும். ஓகேவா? அது அந்த இது பண்ணுவோம்ல இந்த மாதிரி. ஓகேவா? டிவைடர்னா அந்த டிவைட் மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ இது இந்த மாதிரி வரும், நம்ம போடுவோம்ல இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டு. ஸோ இங்கே இன்டீஜர் பார்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. 0.2070 அந்த மாதிரி கொடுத்தா ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு வந்து தனியாக இன்ட்டு பண்ணணும். ஓகே? ஸோ இங்கே மட்டும் 17 மட்டும் இருக்குது. ஸோ 17 போட்டு இது உங்களுக்கு தெரியும்ல 2 போடணும். ஏன்னா இங்கே பைனரி தானே கன்வெர்ட் பண்ணுறோம், அப்போ 2 போடணும். சப்போஸ் இங்கே ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம், 8 பேஸ் வேல்யூனா இங்கே 8 போடணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே பாருங்கள், கன்வெர்ட் தி டெசிமல் நம்பர் இன்ட்டு ஆக்டால் ஆக்டால் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே பாருங்கள், டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு ஆக்டால் நம்பராக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இங்கே 8 போடணும் பேஸ். அப்போ இங்கே வந்து என்ன வரும், இங்கே 8 போட்டு டிவைடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இங்கே எக்ஸா டெசிமல் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 16 அதோட பேஸ் வேல்யூ வந்து போடணும். ஸோ இங்கே வந்து பைனரி கொடுத்துட்டாங்க, அதோட பேஸ் வேல்யூ வந்து போடுறோம். இப்போ இது எப்படி 2 8 16 இப்போ 1 ரிமைன் ஆகும். இப்போ 2 4 8 0, 2 2 4 இப்போ 0 தான் வரும். 2 1 2 வந்துச்சு 0. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்த வேல்யூஸ் வந்து இப்படி தான் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இன்டீஜர். ஓகேவா? ஒன்லி இன்டீஜர் பார்ட் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம், ஏன்னா ஃப்ராக்ஷன் கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதுனா 17 10 இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? 1 0 0 0 1 லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், பைனரி போடணும். பைனரி அதான் கன்வெர்ட் பண்ணோம். ஓகே. சப்போஸ் பாயிண்ட்டு கொடுத்து ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்டு பண்ணி மெத்தட் வரும், அது பண்ணிட்டு பாயிண்ட் அந்த வேல்யூ வந்து போடணும். ஓகேவா? இந்த சம் கன்வெர்ட் தி டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஆக்டல் நம்பராக கண்டுபிடிங்க. ஸோ நம்ம வந்து ஆக்டல் வந்து ஃபைன் பண்ணோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் கொடுத்து எது வேணாலும் ஃபைன் பண்ண சொன்னால் அந்த டிவைடட் பை இன்ட்டு மெத்தட்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இல்லைன்னா இங்கே வேறு ஏதாச்சும் கொடுத்துட்டு டெசிமல் வந்து ஃபைன் பண்ண சொன்னால் இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்டீஜர், இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட். ஃபஸ்ட் வந்து எப்படி எழுதுக்குன்னா 72.52 டெசிமல் எதை கன்வெர்ட் பண்ணோம், ஆக்டாலாக கன்வெர்ட் பண்ணோம், அதோட பேஸ் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் பார்ட் பாயிண்ட் கொடுத்தாலே இந்த மாதிரி எழுதுங்க. இன்டீஜர் பார்ட் வந்து 72. அப்போ இதை என்ன பண்ணணும், டிவைடட் பை மெத்தட் மாதிரி சொன்னேன். ஸோ பேஸ் வேல்யூ வச்சு தான் இது பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 வச்சு தான் பண்ணணும். இப்போ 8 9 72 தானே. இப்போ 0 8 1 8 இங்கே 1 ரிமைனிங் ஆகும். ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து என்னது 0.52. ஸோ இது வந்து 0.52 எடுத்துக்கோங்க. 0.52 முன்னாடி 0 எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணணுன்னா பாருங்கள், 0.52 இன்ட்டு 8 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 0.52 இன்ட்டு 8 4.16 வந்துச்சு.
ஈக்குவல் டு 4.16 வந்துச்சு. ஸோ இங்கே எழுதணும் என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல 4, இந்த 4 வந்து இங்கே எழுதணும். சப்போஸ் இங்கே 8 1 0 வந்துச்சுன்னா இங்கே 1 அந்த மாதிரி அந்த நம்பர் மட்டும் போடணும், ஃபஸ்ட் நம்பர் மட்டும் போடணும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே 4.16 வந்துச்சு. ஸோ இங்கே வந்து 0.16 தான் போடணும். இதை எடுத்துகிட்டு 0.16 தான் போடணும். சப்போஸ் இங்கே 4.8 வந்துச்சுன்னா இங்கே வந்து 0.8ன்னு போட்டு இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் வந்து 1.28 வரும். அப்போது வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது அது வந்து போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா திரும்பி பண்ணணும். திரும்பி என்ன வரும்? இங்கே 0.28 எடுத்துக்கணும். இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் 2.24. இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் 2 போடணும். இது எது வரை அப்படியே மல்டிப்ளை பண்ண போயின்னே இருக்கணும்னா, இருங்க சொல்கிறேன். இப்போ இது வந்து வேறு சம்மு. இங்கே வந்து ஆன்சர் 0 வரணும், இங்கே மட்டும் 0 வரணும். இந்த லெட்டர் வந்து 0 வந்தால் அப்போ மட்டும் ஸ்டாப் பண்ணணும். இங்கே இது கிடையாது, ஓகேவா? இங்கே 0 வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே வந்தால் வரலையே, ஸோ வர வரையும் போட்டுனே இருக்கணும். சப்போஸ் வந்தினே அப்படியே கண்டினியூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 வரையும் ஒரு 5 மல்டிப்ளைஸ் வரையும் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 0 வரல, ஓகேவா? 0 வரவே இல்லை இந்த பக்கம். அதனால நம்ம ஒரு 5 போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகேவா? 5 ஆச்சு 6 மல்டிப்ளிகேஷன் போட்டு ஸ்டாப் பண்ணலாம். சப்போஸ் இங்கேயே 0 இங்கே வந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்படி தான், ஓகேவா? 0.50 இன்ட்டு 2 வந்து 1.00 வந்துச்சு, ஓகே. ஸோ இங்கே 0 வந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து திரும்பி மல்டிப்ளை பண்ணால் 0.24 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 1.92. ஸோ இது அப்படியே போயினே இருக்கணும். ஒரு 5 போட்டோம். இது எப்படி ஆன்சர் எடுத்துக்கணும்னா இப்படி தான் எடுத்துக்கணும், ஓகேவா? இது வந்து இப்படி எடுத்துப்போம்ல, இது வந்து அப்படியே நார்மலாக எடுத்துப்போம். இப்போ ஆன்சர் எப்படி போடணும்? ஆன்சர் வந்து 72.52 10 ஈக்குவல் டு இது என்ன இருக்குது 110 இப்படி எடுத்துக்கணுமா? அப்புறம் பாயிண்ட்டுக்கு இது வந்து வேல்யூ அப்படியே போடணும். 41217 இங்கே இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் எடுத்துக்கினேன். இங்கே 8 போடணும். ஓகே, புரிஞ்சுது இல்லை அவங்க செம்ம? இது பாருங்கள், 3 4 6 10 கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணு. ஸோ டெசிமல் கொடுத்து ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ண சொன்னால் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே பாயிண்ட் கொடுக்கல. ஸோ இன்டீஜர் பார்ட்டு மட்டும் இந்த மாதிரி டிவைட் எடுப்போம். ஸோ இதோட பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ 16 வச்சு பண்ணுவோம், ஓகேவா? பாருங்கள், ஆல்ரெடி போட்டோம். இது 346.25. ஸோ ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் டெசிமல் கொடுத்தேன். டெசிமல் கொடுத்து ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம் இந்த மெத்தட் தான். ஸோ இன்டீஜர் பார்ட் வந்து இந்த மாதிரி டிவைடேட் பண்ணோம், ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். இங்கே பாருங்கள் 16 வச்சு தான் நம்ம பண்ணுவோம், ஏன்னா இது வச்சு இதுதானே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ராக்ஷன் பார்ட் 0.25 இன்ட்டு 16 வந்து 4.0 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் 4 அது இங்கே போட்டோமா, திரும்பி இங்கே 0 வந்துச்சு, ஓகேவா? 0 வந்துச்சுனாலே போதும், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இல்லைன்னா 0.0 இன்ட்டு 0 இது என்ன ஆகும்? 0 தானே வரும். ஸோ இது 1 மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஓகேவா? போட்டு ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா 158.4 போட்டுடலாம். இங்கே ஏ எப்படி வந்துச்சுன்னா, அந்த டேபிளுக்கான 8421 டேபிளுக்கான ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பாருங்கள், ஒரு வேலைக்கு ஒரு ஏபிசிடின்னு இருக்கும், ஓகே. இப்போ வந்து நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம், ஓகேவா? டெசிமலை ஃபைன் பண்ணு சொன்னாலே எந்த மெத்தட் யூஸ் பண்ணும்? இந்த மாதிரி மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணும், ஓகே. சப்போஸ் டெசிமலே கொடுத்துட்டு டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ண சொன்னால், ஆக்டல் ஆச்சு, பைனர் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சுன்னா இந்த டிவைடட் பை மெத்தடு அண்ட் அப்போ ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் 0.25 அந்த மாதிரி வரலாம், அந்த மெத்தட், ஓகேவா? 2 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 2 மெத்தட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த சம் பாருங்கள், டெசிமல் கொடுத்துருக்காங்க, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடு. ஆனால் இங்கே 0 இருக்குது. ஸோ 0வை எதுவும் பண்ண முடியாது. ஸோ 0வை தான் வச்சுக்கோங்க, லாஸ்ட் வரையும் 0 ஆன்சர், ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் பார்ட்டை மட்டும் பண்ண முடியும். அது இந்த மாதிரி பண்ணிக்கின்னு, ஸோ இது வந்துனே இருக்குல்ல, இந்த பக்கம் 0வே வரல. ஸோ ஒரு 5 6 மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து அப்படியே போட்டு எழுதணும், ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். இது வந்து தேர்ட் மெத்தட், ஓகேவா? பைனரி நம்பர் கொடுத்து ஆக்டலாக ஆச்சும் ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ண
சொன்னால் மட்டும் ஒரு மெத்தடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பைனரி நம்பர் கொடுத்து ஆக்டல் இல்லை ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் இல்லைன்னா ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ண சொன்னால் ஒரே மெத்தட். சப்போஸ் டெசிமலை கன்வெர்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுது, டெசிமலை ஃபைன் பண்ண சொன்னாலே இந்த மெத்தட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ண சொன்னால் இந்த மெத்தட் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ என்ன இருக்காங்க, 10110110110110. ஸோ இதை நான் பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. எதாக கன்வெர்ட் பண்ண, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் அதோட பேஸ் வேல்யூ எழுதிக்கணும். ஸோ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 4 to 1 டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. சப்போஸ் ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ணால் இந்த 8421 இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் மெயின் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஈஸியாக தான். இப்போ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் 4 to 1, ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணால் 8421. ஓகேவா? ஆக்டல்னால் 3 டிஜிட் வரும், ஹெக்ஸாடெசிமல்னால் 4 டிஜிட் வரும். இது எப்படி தெரியுமா, 4 இருக்குது. ஓகே, 4 இருக்குன்னா 1 2 3 4 4 0 போடணும். திரும்பி 1 2 3 4 4 1 போடணும். இங்கே திரும்பி 2 கொடுத்து 2 0 2 1, இப்போ 2 0 2 1, அதுக்கப்புறம் இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 0 1 0 1 0 1 இந்த மாதிரி போடணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குல்ல? ஸோ 4 to 1 மேலே பென்சில் எடுத்துக்கிறேன். எப்படின்னா 4 0 போடணும், அதுக்கப்புறம் 4 1 போடணும். அப்போ இங்கே அந்த 2 0 2 1, இப்போ 2 0 2 1 2 0 2, இப்போ ஒரு 0 1 1 ஒரு 0 அந்த மாதிரி போட்டு இங்கே வந்து வேல்யூ பாரு 0 1 2 3 7 வரையும். ஓகேவா? அது 821னா 8 0 8 1 போடணும். இதை வந்து கீழே போட்டுக்கோங்க. இங்கே அப்படியே போட்டிருக்காங்க. இந்த டேபிள் வந்து கீழே வரும். ஓகே, 8 0 8 1. ஓகேவா? அப்புறம் 4 4 0 4 1 4 0 4 1, அப்புறம் 2னா 2 0 2 1 2 0 2 1 இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கு நேரம் 9 வரையும் தான் வரும். 10க்கு பதிலாக ABCDEF. ஓகேவா? இது 10 11 12 13 14. ஓகே, எஃப் வரையும் தான் வரும். லாஸ்ட்டில் 4 1s வரும். ஓகேவா? ஸோ ஆக்டலை கன்வெர்ட் பண்ண சொன்னால் 4 to 1 டேபிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இங்கேருந்து ரிவர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே, 0 1 1, அதுக்கப்புறம் 0 1 0 0 1 0, இந்த 0 1 1 போட்டோமா, 0 1 0வா, அப்புறம் 1 1 0 1 1 0, இப்போ லாஸ்ட்டில் 1 இருக்குது. இந்த மாதிரி மிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்மளே லாஸ்ட்டில் இந்த பக்கம் 2 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் மிஞ்சி போகாமல் நம்பர்ஸ் கரெக்டாக 3 3 செட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்படி நடுவில் ஒரு கோட் போட்டுக்கினேன். இந்த டேபிள் இருக்குல்ல, இப்போ 0 0 1 என்ன 1 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து 1 போடணும். அப்போ 0 1 1னா இங்கே 0 1 1 இது 3, இப்போ 3. இப்போ 0 1 0னா இங்கே என்ன இருக்குது 2. இப்போ 1 1 0னா 6. இப்போது இந்த டேபிள் பார்த்து யூஸ் பண்ணணும். எக்ஸாமில் இந்த டேபிள் போடணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இப்போ எப்படி எழுதணும், 1 0 1 1 0 1 0 1 1 0 போட்டு இது இருக்குல்ல ஆன்சர் 1 3 2 6 போட்டு பேஸ் வேல்யூ போட்டுணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? பைனரி நம்பர் கொடுத்துட்டு ஆக்டல் ஆச்சு. ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் 4 to 1 டேபிள் யூஸ் பண்ணி 3 3 ஸ்பிளிட் பண்ணும். அதே ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ண சொன்னால் இது வந்து 4 நம்பராக எடுத்துக்கின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பாயிண்ட் வந்துச்சுன்னாவும் ஈஸி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இது தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? 1 1 0 இருக்குது. 3 3 ஸ்ப்ளிட் பண்ணு. 1 1 0 போட்டு இந்த பாயிண்ட் போட்டு 3 3 அப்படியே செட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் லாஸ்ட்டில் ஒரு நம்பர் தான் மிச்சம் ஆயிடுச்சுன்னா 2 0 போட்டுக்கோங்க. சப்போஸ் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லை, இங்கே பாருங்கள் ஒன்று சொல்கிறேன். 1 0 1 கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்க, 1 1 0 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாயிண்ட்டு தனியாக, இது தனியாக. ஓகே. ஸோ பாயிண்ட்டுக்கு வந்து 1 தான் இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் போட்டு இது 1 0 1. ஓகேவா? இது 3 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. என்ன பண்ணணுன்னா இந்த பக்கம் 2 0 ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே 1 1 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் 2 நம்பர் மட்டுமே இருந்துச்சுன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி. ஓகே. ஸோ பாயிண்ட் வந்துச்சுன்னா இங்கே வந்து 3 செட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ போட்டுக்கின்னு
பாயிண்ட் நடுவில் இருக்குது 1 1 3 3 பிரிச்சுக்கின்னு அந்த டேபிள் பார்த்துட்டு அந்த வேல்யூ போட்டுக்கின்னு லாஸ்ட்டில் பேஸ் வேல்யூ போடணும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் கூட பார்த்துட்டுங்க, நான் இங்கே இப்படியே சொல்லித்தரேன். ஸோ பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 8421 டேபிள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து 4 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போது இது 4 இந்த 4 இந்த 4 ஸோ செட்டாக வந்துச்சு. ஓகே, இதுக்கு நேராக என்ன இருக்கும் இங்கே பாரு, ஏபிசிடி எல்லாம் இருக்குல்ல, அதோட வேல்யூ நேராக என்ன இருக்கும் அந்த வேல்யூ வந்து இது அப்படியே போட்டு லாஸ்ட்டில் பேஸ் போட்டு இது போட்டுடணும். ஓகேவா? சப்போஸ் இதுக்கே பாயிண்ட் வந்துச்சுன்னா இங்கே பாரு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்குது, 1 1 0 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் இல்லைன்னா. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்படி போடணும். ஸோ இங்கே வந்து செட்டாக இப்படி 4 பிரிச்சுக்கணும். இது வந்து இப்படி பிரிச்சுக்கணும், இது வந்து இப்படி பிரிச்சுக்கணும். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த டேபிள் பார்த்துட்டு அந்த வேல்யூ போட்டுக்கின்னு அப்படியே கம்பைன் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ 4th மெத்தட் சொல்லித்தர பாருங்கள். ஸோ இது வந்து 4th மெத்தட். ஓகேவா? இது என்னன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பாருங்கள், டெசிமல் கண்டுபிடின்னு சொன்னாலே இந்த மாதிரி போட்டுரும் அந்த மெத்தடு. சப்போஸ் டெசிமல் நம்பரே கொடுத்துட்டு ஆக்டல் ஆச்சு, பைனரி ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு சொன்னால் அந்த டிவைடட் பை இன்ட்டு அந்த மெத்தட், இன்டீஜருக்கு டிவைடட் பை ஃப்ராக்ஷனுக்கு இன்ட்டு மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பைனரி வேல்யூ கொடுத்துட்டு ஆக்டல் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ணால் அந்த 3 ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டேபிள் வச்சு போடணும். ஓகேவா? 3வது. 4வது என்னன்னா, அது தவிர இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஹெக்ஸா டெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி, இல்லை ஆக்டல் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணு, இல்லை ஹெக்ஸா டெசிமல் ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் இந்த ஃபார்முலா ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கேட்டீங்க, ஹெக்ஸா டெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுச்சு. ஸோ ஹெக்ஸா டெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட் விசி. ஓகேவா? 745 ஹெக்ஸா டெசிமலில் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம், பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ 74 வந்து 745. ஸோ அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஹெக்ஸா டெசிமல் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம 8421 டேபிள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 745. இப்போ இங்கே 7 இருக்குது, 7க்கு நேராக இங்கே என்ன வேல்யூ இருக்குது இது போடணும். இப்போ 4க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது இது, 5க்கு நேராக என்ன இருக்குது இந்த வேல்யூ வந்து போடணும். ஸோ அந்த டேபிள் பார்த்து இந்த வேல்யூ போட்டு லாஸ்ட் ஆன்சர் என்ன, சிம்பிள் தான் இருக்கும். இது வந்து போட்டு இது எப்படி இருக்குல்ல அப்படியே போடணும். 011 0100 0101 போட்டு லாஸ்ட்டில் இது போடணும். ஓகேவா? சப்போஸ் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ பாரு, ஃபஸ்ட்டு வந்து ஹெக்ஸா டெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பைனரி வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். ஓகே, சப்போஸ் ஆக்டல் கொடுத்துட்டு ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் ஆக்டல் வந்து ஃபஸ்ட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பைனரி வந்து ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது நீங்கள்லாம் போட்டு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். 4 மெத்தட் தான் இருக்குது. 4 மெத்தட் ஈஸியாக தான், கொஞ்சம் ட்ரிக்கு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சம் சொல்கிறேன். சப்போஸ் இதுக்கே பாயிண்ட் கொடுத்தா சேம் அதே தான், அந்த 745 இருக்குல்ல, இங்கே பாயிண்ட் போட்டுக்கின்னு 27 போட்டு அந்த வேல்யூ போட்டுக்கின்னு பாயிண்ட் போட்டு எழுதி கம்பைன் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ புக்கில் பாருங்கள் ஹெக்ஸா டெசிமல் கொடுத்துருக்காங்க, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெக்ஸா டெசிமலை வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பைனரி கன்வெர்ட் பண்ணது ஈஸி தானே. இப்போ ஹெக்ஸா டெசிமலில் பைனரியாக கட் பண்ணி AC2 இருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள் ABCD இருக்குல்ல, அது என்ன AC2 கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. ஸோ A இருக்குல்ல, ஏக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது ஹெக்ஸா டெசிமல்னால் இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ Cனா அது வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, அதோட வேல்யூ போட்டோம். இப்போ இந்த வேல்யூ வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ பைனரி வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறது நான் சொன்னல ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இது வந்து நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம். 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் இருக்கிறது 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கின்னு அதோட டேபிள் பார்த்து 4 to 1 டேபிள் வேல்யூ எழுதணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி காட்டினல புக்கில் அதே மாதிரி அதோட வேல்யூ வந்து 8, லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து 4 மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நான் 4 மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? பைனரியோ ஆக்டலோ ஹெக்ஸாடெசிமலோ எந்த நம்பராச்சும் கொடுத்துட்டு டெசிமலை ஃபைண்ட் பண்ணுன்னு சொன்னால், டெசிமலை வந்து கண்டுபிடின்னு சொன்னால் எந்த மெத்தட் சொன்னேன் நான்,
இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். இன்டீஜருக்கு வந்து இந்த மாதிரி, ஃப்ராக்ஷனுக்கு வந்து இதே மாதிரி, ஆனால் ரிவர்ஸில் வரும். அதோட பேஸ் வேல்யூ வச்சு தான் இங்கே போடணும். ஓகேவா? இந்த மெத்தடா? ஸோ அது சும்மா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ இந்த மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து டெசிமல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டெசிமல் வேல்யூ ஏதோ 7 ஏதோ ஒன்று டெசிமல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பைனரி ஆச்சு, ஆக்டால் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ண சொன்னால் அந்த டிவைடட் பை இன்டூ மெத்தட். ஓகேவா? டிவைடட் பை இன்டூ மெத்தட். ஸோ நல்லா பாருங்கள். டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு பைனரி ஆச்சு, ஆக்டல் ஆச்சு, எது வேணாலும் கன்வெர்ட் பண்ண சொன்னால் இந்த டிவைடட் பை இன்டூ மெத்தட். டிவைடட் பை வந்து இன்டிஜர் பார்ட்டுக்கு, இன்டூ வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு, இன்டூக்கு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு. ஓகேவா? இது செகண்ட் மெத்தடா. தேர்ட் மெத்தட் வந்து பைனரி நம்பர் கொடுத்துட்டு, பைனரி நம்பர் வந்து ஏதோ ஒன்று 1001 கொடுத்துட்டு ஆக்டல் ஆச்சு, ஹெக்ஸா டெசிமல் ஆச்சு கன்வெர்ட் பண்ண சொன்னான். ஆக்டல் வந்து 4 to 1 டேபிள் யூஸ் பண்ணும். ஹெக்ஸா டெசிமல் வந்து 84 to 1 டேபிள் வந்து யூஸ் பண்ணும். புக்கில் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த டேபிள் இல்லைன்னா நான் இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்ல, அங்கே வந்து நான் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ 84 அந்த டேபிள் யூஸ் பண்ணு. 4 to 1 இருக்குல்ல, அப்போ இது 3 டிஜிட், இது 4 டிஜிட். இதை வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சப்போஸ் லாஸ்ட்டில் ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 2 0 ஆட் பண்ணிக்கணும். இல்லை 2 நம்பர் மிஞ்சிச்சுன்னா இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். இதுக்கும் பாயிண்ட் வரும், எல்லாத்துக்கும் பாயிண்ட் வரும். ஓகேவா? ஒரு பாயிண்ட் சம் இருக்குது, ஒரு சம் வந்து நார்மல் சம் இருக்குது. ஸோ பாயிண்ட் சம் வந்து அதுக்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டினல அதே மாதிரி பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபோர்த் மெத்தட் வந்து நான் சொன்னேன்ல, இந்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெக்ஸா டெசிமல் வந்து ஆக்டலை கன்வெர்ட் பண்ணால், ஆக்டலை வந்து ஹெக்ஸா கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பைனரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ உங்ககிட்ட இந்த புக் இருக்கும். சப்போஸ் புக் இல்லைன்னா நீங்கள் பழைய போன இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதுலேயே நிறைய சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். சப்போஸ் அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னா சார்ஜிபிடி கிட்ட கேளுங்க, கரெக்டாக தான் சொல்லும். ஓகேவா? ஸோ அந்த 4 மெத்தட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக 5 மார்க் 2 மார்க் 10 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, பட் எக்ஸாமுக்கு வந்து இதே சம்மு தான் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் இது 2 லைன்ஸில் எழுதிடுவாங்க. 10 மார்க் போடுவாங்கன்னா எப்படி போடுவாங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? சப்போஸ் 10 மார்க் வேணும்னா நீங்கள் பாருங்கள், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி அல்கால் இது எழுதுகிற மாதிரி எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு சும்மா டெஃபினிஷன் அந்த டேபிள் கூட போட்டுடுங்க. ஓகேவா? டேபிள் போட்டுடுங்க. டேபிள் ஒரு சைடாக போட்டுட்டுங்க. இந்த ஸ்டெப் 1 போட்டு என்ன பண்ண போகிறோன்னு போடுங்க. ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி எழுதிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் வரும். ஸோ இன்டீஜர் பாட்டு தனியாகவும் ஃப்ராக்ஷன் பாட்டு தனியாகவும் அழகாக போட்டு பண்ணுங்கள். ஓகே.